வணக்கம், என்னோட பேர் அழகு அனீஸ். நான் திருநெல்வேலி மாவட்டம் அலைநேரிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ரீசெண்டாக இந்த 4 முதலும் போட்டித் தேர்வு பிரிவுகளுக்கான எஸ்எஸ்சி கம் ஆர்ஆர்பி ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024க்கான எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக செலக்ட் ஆகியிருக்கேன். நான் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா வந்து சிப்காட்டில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் பிறந்த ஊரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் எல்லாமே கூலி வேலை பார்க்குறவங்க, பெயிண்டிங் அந்த மாதிரி வேலைக்கு வரவங்க தான். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் வந்து அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்கிற இடம். இப்போ தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தான் எஜுகேஷன் இம்பென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னோட டியூட்டியாக நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம பசங்களாலையும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ஊர் பசங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. நான் கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணமே அதுதான். ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு கேட் இவங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 பேர் எங்கள் ஊர்லேருந்து கிளியர் பண்ணி போயிருக்காங்க. டிஎன்பிசியில் ஒருத்தவங்களும் ஃபாரஸ்ட்டில் ஒருத்தவங்களும் போயிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன். என்னோட எஸ்எஸ்சி ஜேர்னி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் வந்து திருநெல்வேலியில் ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் 2020 என்னோடய காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2022 சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் எழுதினேன், ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை. 2023 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, ஆனால் மெயின்ஸில் வந்து ஒரு 14 மார்க்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ 2024க்கு நடந்த சிஜிஎல் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இந்த இதில் போய் மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023க்கும் 2024 மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நான் முதல்வன் ஸ்கீம் தான். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி என்னோட படித்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி சமுதாய நல கூடம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் நான் காலையிலேருந்து நைட்டு 1-2 வரைக்கும்லாம் கூட நாங்கள் தான் படிப்பேன். பக்கத்தில் லைப்ரரி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அங்கே உள்ள புக்ஸை யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் படித்ததுக்கும் இப்போ நான் கிளியர் பண்ணதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததுக்கும் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக் அப்படிங்கிற ஆப்பில் தான் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் முதல்வன் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள சரௌண்டிங்ஸ், அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ், அங்கே சொல்லது கேட்டு தான் நான் ஆலிவ் போர்டு, ஆர்பி அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸான நல்லா டஃப்பான டெஸ்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் நிறைய புக்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. முக்கியமான புக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃப்ரீ வைஃபை கொடுத்துருந்தது. அதெல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 2020 ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஆனால் 2024 வரைக்குமே நான் எக்ஸாம்ஸ் கிளியரே பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்குமே ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா நம்ம கிளியர் பண்ணலையே, இப்போ ஆல்ரெடி 4 வருஷம் ஆச்சு. ஸோ இன்னும் நம்ம எப்போ கிளியர் பண்ண போகிறோம், நம்மளால் முடியுமா, நம்மளால் தானே வீட்டுக்கும் எக்ஸ்ட்ராவாக செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாட் வந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நான் முதல்வனுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்ன நோட்டிஃபிகேஷன்னா, தமிழ்நாடு லெவலில் இருந்து 1000 பேர் எடுக்கிறாங்க, 700 பேர் பேங்க்குக்கும் 300 பேர் எஸ்எஸ்சிக்கும் எடுக்கிறாங்க. ஃப்ரீயாக இது கவர்மெண்ட்டோட செலவுலேயே அக்காமடேஷன் ப்ளஸ் கோச்சிங் கொடுக்குறதா அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா. இது நல்லா இருக்கு, 4 வருஷம் ஆச்சு, ரொம்ப டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது, செலவும் ரொம்ப கொடுக்கூடாது வீட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது எனக்கு ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சு. தமிழ்நாடு லெவலில் வந்து 300 பேர் எஸ்எஸ்சிக்கு எடுக்கிறதா தான் இவங்க இருந்துச்சு. அதில் நான் கிளியர் பண்ணேன். 35வது இடம் வந்திருந்தேன். அப்போ வந்து என்னோட கான்ஃபிடன்ஸும் இன்னும் பூஸ்ட் ஆச்சு. தமிழ்நாடு லெவலில் நம்ம 35வது இடத்த எடுக்கிறோம்னா அப்போ நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்புறம் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடச்சிச்சு. அக்டோபர் மாதம் வந்து என்னை இந்த ரெசிடென்ஷியல் கோச்சிங்க்கு ஜாயின் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயுமே ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால் கொடுத்துருந்தாங்க. தனித்தனி ஸ்டடி ஹால், நிறைய ஸ்பேசிஸான ஸ்டடி ஹால்ஸ் கொடுத்துருந்தாங்க, லேப் கொடுத்துருந்தாங்க, கிளாஸஸ் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு, அது மூலமாக எனக்கு நிறைய புதுசான இந்த ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கான யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிச்சு. ஜனவரி மாதம் எக்ஸாம் எழுதிருந்தேன். மார்ச் மாதம் வந்து ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோன்னா ஃபஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்னால இன்னும் நல்லா கூடுதலாக சந்தோஷப்பட்டாங்க. ஸோ செட்டில் ஆகிட்டான், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படின்னு நினச்சி. ஸோ இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஸ்டாஃப்ஸுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிராமப்புறங்களில் உள்ள மாணவங்களை வந்து இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், ஒரு பவருக்கான வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து பல சின்ன கிராமங்களில் வந்து நிறைய முதல்வர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் தான். அந்த திட்டத்தை நான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இப்போ வந்து முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த மாதிரி இப்போ என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்து எங்கள் ஊரில் இன்னும் நிறைய ஆஃபீஸர் உருவாகலாம், எனக்கு பக்கத்து சின்ன கிராமங்களில் வந்து நிறைய ஆஃபீஸர் உருவாகலாம். அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து இந்த 4 முதல்வன் திட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த திட்டத்தை வந்து கரெக்டான டைமில் கொண்டு வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், டெப்யூட்டி சிஎம் சார் அவங்களுக்கும், நான் முதல்வன் திட்டத்துக்குமே ரொம்ப நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.